சின்ன சின்ன அதிர்ச்சிகளை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, மார்பு படபடக்கிறது, இது இதயம் சம்பந்தமான பெரிய பிரச்சனையா, இதய நோய் சிறப்பு மருத்துவரை பார்க்க வேண்டுமா, இது சம்பந்தமாக அக்குபங்சர் மருத்துவ விளக்கம் தேவை. இந்த பிரச்சனை குறித்த அக்குபங்சர் மருத்துவத்தின் பார்வை என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன், அக்குபங்சர் மருத்துவத்தின் நோய் அறிதல் அணுகுமுறை என்பது நமது உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர் சக்தியின் கிளைகளான நெருப்பு, நிலம், காற்று, நீர் மற்றும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூத சக்திகளின் இயக்கங்களை அடிப்படையாக கொண்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போது உங்களுடைய நோய் அறிகுறிக்கு வருவோம். உங்கள் உடலில் நெருப்பு சக்தி முறையான இயக்கத்தில் இல்லை என்பதையே உங்களுடைய இந்த அறிகுறி, அதாவது மார்பு படபடப்பு ஏற்படுதல் என்ற இந்த அறிகுறி உணர்த்துகின்றது. நம்முடைய உடலின் நெருப்பு சக்தி தான் நமது இதயம் என்ற உறுப்பை இயக்கக்கூடிய முதன்மையான உயிர் சக்தி ஆகும். நமது நெருப்பு சக்தி கட்டுக்கோப்புடன் முறையாக இயங்கினாலே இதயம் சம்பந்தமான எந்த ஒரு அசௌகரியமும் நம்முடைய உடலில் ஏற்படாது. ஆனால் நெருப்பு சக்தி கட்டுக்கோப்புடன் ஒழுங்காக இயங்க வேண்டுமென்றால் நம்முடைய உடலின் நீர் சக்தி வலிமையாக இருக்க வேண்டும். நீர் சக்தி தான் நெருப்பை கட்டுப்படுத்தும் பொறுப்பு கொண்ட சக்தி என்பதை அக்குபங்சர் மருத்துவ கோட்பாடுகள் சொல்லுகின்றன. நம்முடைய உடலில் நீர் சக்தியை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு நம்முடைய சிறுநீரகங்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு மிக முக்கியமான புரிதல், நம்முடைய உடலில் நீர் சக்தி வலிமையாக இருந்தால்தான் அது நெருப்பு சக்தியை உறுதியாக கட்டுப்படுத்தி அதனை கட்டுக்கோப்புடன் இயங்க வைக்க முடியும். அதாவது நம்முடைய சிறுநீரகங்கள் வலிமையாக ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய இதயம் ஆரோக்கியமான தன்மையில் இயங்க முடியும் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பலமான சாரதி ஆற்றல் மிக்க குதிரைகள் பூட்டிய வண்டியை லாபகமாக பாதுகாப்பாக ஓட்டிச் செல்வார். ஆனால் ஒரு பலகீனமான சாரதியால் அந்த ஆற்றல் மிக்க ஆக்ரோஷம் மிக்க குதிரைகளை கட்டுப்படுத்தி வண்டியை பாதுகாப்பாக இயக்க முடியாது தானே. அதே போலத்தான் நம்முடைய உடலில் நீர் சக்தி பலகீனமாக இருக்கும்போது நம்முடைய செயல்திறன் மிக்க ஆக்ரோஷம் மிக்க நெருப்பு சக்தி அதனுடைய ஒழுங்கை, வரம்பை, கட்டுப்பாட்டை மீறும். அதனுடைய அழிக்கும் முகத்தை அது காட்ட ஆரம்பிக்கும். ஆக அக்குபங்சர் மருத்துவத்தில் உங்களுடைய மார்பு படபடப்பு என்ற இந்த அறிகுறி இதயம் சம்பந்தமான பிரச்சனையாக முதன்மையாக பார்க்கப்பட மாட்டாது. உங்களுடைய நீர் சக்தியின், அதாவது உங்களுடைய சிறுநீரகங்களின் பலகீனமாகவே இது பார்க்கப்பட்டு அணுகப்பட்டு சிகிச்சை திட்டமிடப்படும். அப்போதுதான் இதனை வேரிலிருந்து குணப்படுத்த முடியும். மற்றபடி உங்களுக்கு இதய நோய் சிறப்பு மருத்துவரை பார்க்க வேண்டும் என்றாலும் பார்த்து கொள்ளுங்கள். அவருடைய கருத்தையும் அறிந்து கொண்டு உங்களுடைய உணர்வின் அடிப்படையில் உங்களுக்கான அடுத்தடுத்த மருத்துவம் சார்ந்த முடிவுகளை மேற்கொள்ளுங்கள். அடிப்படையில் நெருப்பு சக்தி என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஆக்க சக்தியாகும். நெருப்பு இருந்தால்தான் எந்த ஒரு வேலையும் நம்முடைய உடலில் நடக்கும். அதே நேரத்தில் நெருப்பின் அழிக்கும் தன்மை எவ்வளவு கொடூரமானது என்பதையும் நாம் அறிந்தவர்களே. ஆக நெருப்பை கையாளுவதில், அதனை மேலாண்மை செய்வதில் நாம் சரியான மற்றும் வலிமை மிக்க வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அதில் முதன்மையானது நம்முடைய உடலின் நீர் சக்தியை எப்போதும் செழுமையான நிறைவான தன்மையில் வைத்திருக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாழ்வியல் வழிமுறைகளை கடைபிடித்துக் கொள்வதுதான். அதற்கான சில அடிப்படையான வழிமுறைகளை இப்போது நாம் பார்க்கலாம். முதலில் எப்போதுமே போதுமான தண்ணீர் அருந்துங்கள். பொறுமையாக வாய் வைத்து உமிழ்நீரில் கலந்து தண்ணீரை விழுங்குங்கள். அடுத்து உங்களுடைய இரவு தூக்கத்தை ஒவ்வொரு நாளும் முறையாக பேணிக்கொள்ளுங்கள். தூக்கம் கெட்டாலே நம்முடைய உடலில் நெருப்பு மிகுந்து அது நீரை குறைத்துவிடும். அடுத்து டிவி, மொபைல் ஃபோன்களில் நேரம் செலவிடுவதை கூடுமான வரை குறைத்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு நம்முடைய கண்கள் ஓய்வாக தளர்வாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலின் நீர் சக்தி பாதுகாக்கப்படும். ஏனென்றால் நம்முடைய கண்ணின் கருவிழியின் இயக்கம் என்பது நம்முடைய நீர் சக்தியை கொண்டே செய்யப்படுகின்றது. அடுத்து தினமும் தலைக்கு குளிக்கக்கூடிய பழக்கம், வாரம் ஓரிரு முறைகள் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் போன்றவற்றை தவறாது கடைபிடியுங்கள். அடுத்து மிக முக்கியமாக ஒருபோதும் சிறுநீரை அடக்காதீர்கள். அதே போல இந்த குளிர்சாதன அறை பயன்பாடுகளை கூடுமான வரை குறைத்துக் கொள்ளுங்கள். அதீதமான தன்மைகளில் உடற்பயிற்சிகளையும் செய்யாதீர்கள். அடுத்து மிக முக்கியமானது
மனதிலே பயமும் குழப்பமும் இருந்தால் முறையான ஆன்மீக தெளிவுகளை நாடி சென்று பெற்றுக்கொள்ளுங்கள். எங்களுடைய இறைவழி தியான வகுப்புகளிலும் கலந்து கொள்ளுங்கள். முறையான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கலாம். இன்னும் முறையற்ற ஜீரணம், காற்று மூலக நோய்கள், அதாவது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் போன்ற பல காரணங்களும் நம்முடைய நீர் சக்தியின் குறைபாடுகளுக்கு காரணமாக அமைய முடியும். நீர் சக்தியை வலிமைப்படுத்தாமல், அதாவது நம்முடைய சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தாமல் இதயத்தின் ஆரோக்கியத்தில் ஒரு முழுமை ஏற்பட முடியாது என்பதை நாம் உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.